ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு பக்கம் இருக்க நம்ம பருவதமலைக்கு தான் வந்திருக்கோங்க. நம்ம இந்த பருவதமலை ஃபுல்லா என்ஜாய் பண்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பூமியில் சத்தம் இல்லாமல் பேசும் சில இடங்கள் இருக்கின்றன. கூச்சல் இல்லாமல் கற்றுத்தரும் சில மலைகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் பருவதமலை. இது ஒரு சுற்றுலா இடம் அல்ல. இது ஒரு சவால். உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் அகத்திற்கும் சார்ந்தது. பருவதமலையின் வரலாறு, உன் ஆத்மாவின் விரிவாக்கம். இதை பற்றி பார்க்கலாம். பருவதமலை என்பது சிவபெருமானின் 108 தலங்களில் ஒன்று. இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு புனிதமான மலை. சிவபெருமானின் ஆற்றல் மிகுந்த இடம். வரலாற்றோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, புராணங்களின்படி இங்கு சிவபெருமான் தவம் செய்தார். பல ரிஷிகள், சித்தர்கள் இங்கு தங்கி தியானம் செய்தார்கள். அகஸ்தியர் இங்கு தங்கி வேதங்களை பாதுகாத்தார். இங்குள்ள சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது. வழிவிடு இங்க ஒருத்தர் என்ன வேலை பண்ணினுக்கிறான் பாரு. நீ உண்மையை சொல்லு, ஐஸு காசு கொடுத்து வாங்க சாப்பிட்டியா? ஏய், எங்க பிடிக்கணும் சொல்லு, கொடு. ஏய் ஆன்மீக சக்தியை பற்றி பார்க்கலாம். இந்த மலையில் குண்டலினி சக்தி தூங்காமல் இயங்குகிறது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு. 3ஆம் கண் திறப்புக்கு சிறந்த இடம். அகம் பிரம்மாஸ்மி மிகுந்த மந்திரத்தின் ஆற்றல் இங்கு 1000 மடங்கு அதிகமாக இங்க இருக்கு. ஒரு சின்ன வழிகாட்டுதல் குறிப்புகளை பற்றி நான் சொல்கிறேன். காலையில் 4 to 6 மணிக்கு இங்கு சென்றால் பிரபாத கால ஆற்றல் உன்னை மாற்றும். சிவலிங்கத்தை 108 முறை சுற்றி வந்து ஓம் நமச்சிவாயா சொல்லு.
மலையின் மேல் உள்ள இடத்தில் 21 முறை அகம் பிரம்மாஸ்மி உச்சரி. 21 முறை அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம். நீங்க நினைவில் வச்சுக்கிறது ஒரு சில விஷயங்கள். பருவதமலை வரலாறு படிப்பது மட்டுமல்ல, அதன் ஆற்றலை நீங்கள் உள்ளார்ந்து உணர வேண்டும். சுமார் 2000 அடி உயரம். ஆனால் அதன் உயரம் அடிகளில் இல்லை, அது ஒரு உணர்வுகளில் உள்ளது. அருணாச்சலம் ஞானத்தின் வெளிப்பாடு என்றால் பருவதமலை அந்த ஞானத்தை அடைவதற்கான தவ பாதை. பருவதம் என்றால் மலை, ஆனால் இது ஒரு சாதாரண மலை அல்ல. புராண கதைகளின்படி சிவன் பார்வதி இங்கு இணைந்து தவம் செய்த இடம். பார்வதி சக்தி, சிவன் சுயம், இந்த இரண்டும் ஒன்றாக மௌனமாகும் இடம், அதுதான் பருவதமலை. அதனால்தான் இங்கு வரும்போது நீ தனியாக வரவில்லை என்று உணர்வாய். ஒரு சக்தி உன்னை மெதுவாக வழிநடத்தும். இந்த மலை சித்தர்களின் நிலம். அகத்தியர், போகர், ரோமர், பாம்பாட்டி சித்தர் பெயர்கள் முக்கியமல்ல, அவர்கள் விட்டு சென்ற மௌனம்தான் முக்கியம். இன்றும் சில குகைகளில் ஒளி இல்லை, ஆனால் அமைதி இல்லை என்றால் அது பொய். அந்த அமைதி உன் மனதில் இருக்கும் சத்தத்தை மெதுவாக நிறுத்த ஆரம்பிக்கும். பருவதமலையை நீ ஏற ஆரம்பிக்கும் போது முதலில் உடல் சோர்கிறது, மூச்சு மாறுகிறது, கால்கள் நடுங்குகின்றன, மனம் கேட்கின்றது, இங்கிருந்து திரும்பலாமா என்ற கேள்வியும் வருகின்றது. அதுதான் மலை கேட்கும் முதல் கேள்வி. இந்த மலை உன் உடலை சோதிக்கவில்லை, உன் தீர்மானத்தை சோதிக்கின்றது. ஒவ்வொரு கல்லும் ஒரு எண்ணம் போல. சில எண்ணங்கள் வலிக்கிவிடும், சில எண்ணங்கள் காலுக்கு வலிக்க வைக்கும். ஆனால் நீ தொடர்ந்தால் மட்டும் உச்சி கிடைக்கும். மலையின் உச்சியில் எந்த பெரிய கோபுரமும் இல்லை, எந்த தங்க அலங்காரமும் இல்லை. அங்கே இருக்கிறது மல்லிகார்ஜுனேஸ்வரர், ஒரு சிறிய கோவில். ஆனால் அதன் உள்ளே பெரிய மௌனம். அந்த மௌனத்தில் நீ பிரார்த்தனை செய்ய தேவையில்லை, நீ யார் என்பதை மறந்தாலே போதும். பலர் கேட்கின்றார்கள், ஏன் பருவதமலையில் கண்கள் தானாக கலங்குகிறது? அது துக்கம் இல்லை, அது மகிழ்ச்சி இல்லை, அது மன சுமை இறங்கும் தருணம். நீ நீண்ட காலமாக சுமந்து வந்த பயம், அகம்பாவம், கோபம், குற்ற உணர்வு, அவை எல்லாம் மௌனமாக உன்னிடமிருந்து விலக ஆரம்பிக்கும். அமாவாசை இரவு, சந்திரன் இல்லை, ஒளி இல்லை, ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் இந்த மலையை ஏறுகிறார்கள். ஏனென்றால் இந்த மலை வெளிச்சத்தில் தெரிய வேண்டியதில்லை, இது இருட்டில் உணரப்பட வேண்டியது. பிரதோஷ நேரத்தில் காற்று கூட மந்திரம் சொல்வது போல இருக்கும். பருவதமலை செல்ஃபிக்கு அல்ல, ரீல்ஸுக்கு அல்ல. இது செல்ஃபிக்கும் ரீல்ஸுக்கும் நீ பேசாமல் இருந்தால் இந்த மலை பேசும். நீ கேட்க தயாராக இருந்தால் உன் வாழ்க்கைக்கு ஒரு கேள்வியை வைத்துவிடு. பருவதமலை ஒரு சின்ன வாழ்க்கை அடிவாரம், உன் பழைய பழக்கங்கள், நடு பாதை, உன் போராட்டம், உச்சி, உன் உண்மை. அங்கே அடைந்த பிறகு நீ எதையும் பெறவில்லை, நீ உன்னை இழந்தாய். அது தான் ஆன்மீக உச்சம். பருவதமலை ஒரு மலை அல்ல, அது உன்னை உன்னிடமே கொண்டு சேர்க்கும் ஒரு பாதை.